வணக்கம். இன்று நீங்கள் கேட்க இருப்பது சாண்டில்யன் அவர்களின் மலைவாசல். அத்தியாயம் 54. யார் குற்றவாளி? சதிகாரர்களின் உயர்த்தப்பட்ட வாள்கள் மட்டுமல்ல, சித்ரா தேவியின் ஆத்மாவிலிருந்து எழுந்த அலறல் கூட உபாத்தியாயனிடத்தில் எவ்வித மாறுதலையும் விளைவிக்கவில்லை. மஞ்சத்தில் சாய்ந்தபடியே உட்கார்ந்திருந்தான். நீட்டியிருந்த கால்களை கூட மடக்கவில்லை. அசைவற்ற அவன் தன்மையும் அலட்சியமும் வெறுப்பு கலந்த அவன் பார்வையும் வாட்களை உருவிய அவன் எதிரிகளை கூட அவர்கள் கொலைபாதக செயலிலிருந்து ஒரு வினாடி தேக்கி வைத்தது. உட்கார்ந்திருந்த நிலையிலேயே அஜிச்சந்திரன் அவர்களை உற்று நோக்கினான். பிறகு நிதானமான குரலில், அன்பர்களே, கொலை செய்வதில் உங்களுக்கு இருக்கும் ஆர்வம் மகத்தானது. ஆனால் அந்த ஆர்வம் உங்கள் நிதானத்தை பெரிதும் பாதிக்கிறது என்றான். மிகுந்த அபாய நிலையில் இருக்கும் அஜிச்சந்திரன் அந்த அபாயத்தை பற்றிய சிந்தனை சிறிதும் இல்லாமல், கொலைகாரர்களை பார்த்து தீர்ப்பு சொல்லும் நீதிபதியைப் போல் தங்களை பார்த்து பேசுவதும், நீட்டிய கால்களை கூட மடக்காமல் பெரிய மகாராஜா போல் உட்கார்ந்து கொண்டு தங்களை அவமதிப்புடன் நடத்துவதும் சதிகாரர்களுக்கு பெருத்த கொதிப்பை உண்டாக்கினாலும் அவன் இருந்த தோரணை அவர்களை கிட்டே அணுக விடவில்லை. இத்தனை பேர் வாளை வீசி வெட்ட வரும் சமயத்தில் கூட அவன் தற்காப்புக்காக தன் கையை வாளின் மேல் வைக்காததையும் நிதானம் குலையாமல் இருப்பதையும் கண்ட குப்தராஜ்ய பிரபுக்களுக்கு உண்மையில் அவன் உளவாளியாய் இருப்பானோ என்ற சந்தேகம் உதயமாக தொடங்கியது. ஆகவே ரகுவீர மகாபிரபு முதலில் தன் கத்தியை உரையில் போட்டு, இங்கு கொலை செய்வதில் யாருக்கும் ஆசையில்லை உபாத்தியாயரே. ஆனால் நம்மை காட்டிக் கொடுப்பவனை ஒழிக்காவிட்டால் இத்தனை பேர் உயிருக்கும் அவன் உலை வைத்து விடுவான் அல்லவா என்று கேட்டார். உபாத்தியாயன் கண்களை அவர் மேல் திருப்பி, வாஸ்தவம், ஆனால் காட்டிக் கொடுப்பவன் யார் என்பதை முதலில் தீர்மானிக்க வேண்டும். அப்படியில்லாமல் அவசரத்தில் தவறாக நிரபராதியை கொலை செய்வதால் உண்மை உளவாளி தப்பிக்கொள்வான். ஒரு முறை தப்பிக்கொண்டால் அவன் மீண்டும் இந்த கூட்டத்துக்கு வரமாட்டான். இங்கிருப்பவர்களுடைய பட்டியலுடன் நேராக தோரமானவிடம் செல்வான். பிறகு என்று வாக்கியத்தை முடிக்காமலேயே அவர்களை ஊகிக்க விட்டான். ஊகிப்பதில் கஷ்டமும் இல்லை. உண்மை உளவாளியை தப்பவிட்டால் தங்கள் கழுத்துக்கு கயிறு நிச்சயம் என்பதை சதிகாரர்கள் அனைவரும் சந்தேகமற தெரிந்து கொண்டார்கள். அஜிச்சந்திரன் பேச்சில் நிரம்ப உண்மை இருப்பதும் அவர்களுக்கு தெளிவாயிற்று. ஆகவே இந்த கூட்டத்தில் உபாத்தியாயன் உளவாளி இல்லாவிட்டால் வேறு யாராய் இருக்க முடியும் என்ற யோசனையும் ஒவ்வொருவர் மனதிலும் எழுந்திருக்கவே சதிகாரர்கள் ஒவ்வொருவரும் இன்னொருவரை சந்தேகிக்க ஆரம்பித்தார்கள். நிமிஷ நேரத்தில் உபாத்தியாயன் தங்களை பரஸ்பரம் சந்தேகிக்கும்படியான நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டான் என்று அவர்களுக்குள் எரிச்சல் ஏற்பட்டாலும் விஷயத்தை தீர விசாரிக்கும் முன்பாக ஒரு முடிவுக்கு வருவது தவறு என்ற தீர்மானத்துக்கும் வந்தார்கள். அவர்களுடைய தயக்கத்தையும் யோசனையையும் கண்ட பல்தேவின் ஆத்திரம் பன்மடங்காகவே, நண்பர்களே, சீக்கிரம் காரியத்தை முடியுங்கள். அவனை அதிகமாக பேச விடாதீர்கள். சாமர்த்தியமாக பேசி உண்மையை மறைத்து விடுவான் என்று அவர்களை கொலைக்கு மீண்டும் தூண்டினான். உபாத்தியாயன் அவனை மிகுந்த இகழ்ச்சியுடன் நோக்கி, எது உண்மை என்பதை சீக்கிரம் அறிந்து கொள்வோம். உண்மை மறையாதிருக்க வேண்டுமானால் தீர விசாரிக்க வேண்டும். அப்பொழுது உண்மை உளவாளி கண்டிப்பாக அகப்படுவான் என்றான். உண்மை உளவாளி நீ அல்லவென்பது எங்களுக்கு எப்படி தெரியும் என்று கிளறினான் ராகுலன். கொஞ்சம் யோசித்து பார்த்தால் தெரியும். புத்தி இருப்பவர்கள் யோசிக்கலாம் என்றான் அஜிச்சந்திரன். இதை சொன்னபோது அஜிச்சந்திரன் இதழ்களில் சிறிது விஷம சிரிப்பும் தென்பட்டது. உபாத்தியாயின் வார்த்தை ரகுவீர மகாபிரபுவுக்கு சிறிது குத்தலாகப்படவே, எங்களுக்கு புத்தி இல்லை என்றே வைத்துக் கொள்வோம், புத்தியுள்ள தாங்களாவது உண்மையை விளக்கலாம் அல்லவா என்று கேட்டார். அதற்கு தான் சந்தர்ப்பம் கேட்கிறேன். என்னை கொலை செய்வதை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தால் உண்மையை தங்களுக்கு சந்தேகமர நிரூபிக்கிறேன். கொலை செய்ய இத்தனை பேர் தயாராக இருக்கும்போது நான் எங்கும் ஓடிவிட முடியாது. ஆகையால் சகோதரர்களை சற்று உடைவாளை உரையில் செருக்கி உட்கார சொல்லுங்கள். உண்மையை கண்டுபிடிக்க முயற்சி செய்வோம் என்றான் உபாத்தியாயன். உண்மையாக இவன்தான் ஒற்றன், எனக்கு தெரியும். இந்த விசாரணை அனாவசியம் என்று பல்தேவ் நடுங்கும் குரலில் கூவினான். பல்தேவ், நாம் ஒருவனை தண்டிக்கும் முன்பாக நிரபராதி என்று நிரூபிக்க அவனுக்கு சந்தர்ப்பம் அளிப்பது நியாயம். இது பாரத நாட்டின் நாகரிகம் என்றார் ரகுவீர மகாபிரபு. நம் கழுத்துக்கு கயிறு வந்திருக்கும் போது நாகரிகம் என்ன வேண்டியிருக்கிறது என்று ரகுவீரரை எதிர்த்து கேட்டான் பல்தேவ். ஆம், அவசியமில்லை என்று ராகுலனும் ஒத்துப்பாடினான். உபாத்தியாயன் லேசாக சிரித்துக்கொண்டே, பல்தேவ், சதிக்கூட்டத்தில் சேர்ந்தாலும் பல பேர் நாகரிகமாக நடமாட ஆசைப்படுகிறார்கள். அதை நீ ஏன் தடை செய்ய வேண்டும் என்று கேட்டான். மேற்கொண்டு எழுந்த விவாதத்தை ரகுவீரர் அடக்கிவிட்டார். விவாதத்தை இத்துடன் நிறுத்தி கொண்டு விசாரணையில் இறங்குவோம். எல்லோரும் உட்காருங்கள் என்று உத்தரவிட்டார். சித்ராதேவிக்கு அப்பொழுதுதான் சற்று உயிர் வந்தது. எல்லோரும் ஆசனங்களில் அமர்ந்ததும் உபாத்தியாயன் தன் கட்சியை எடுத்து சொல்ல ஆரம்பித்தான். பிரபு அவர்களே, என்மேல் உங்கள் அனைவருக்கும் சந்தேகம் ஏற்பட்டதற்கு காரணங்கள் 2. 1, நான் தோரமானாவிடம் உபசேனாதிபதியாக இருப்பது. 2, சித்ராதேவியின் தம்பியின் விலாசம் தோரமானாவுக்கு தெரிந்துவிட்டது. இவ்வளவுதானே என்றான். ஆம் ஆம்
என்று பல சதிகாரர்களிடமிருந்தும் கூச்சல் கிளம்பியது. நன்றாக யோசித்து பாருங்கள். நான் தோரமானாவிடம் இன்று நேற்று உபசேனாதிபதியாக அல்ல, இந்த கூட்டம் ஏற்படுவதற்கு பல நாட்களுக்கு முன்பிருந்தே அந்த பதவியை வகித்து வருகிறேன். தவிர இந்த கூட்டத்திலும் பல நாட்களாக நான் இருந்து வருகிறேன். ஆகவே உங்களை காட்டிக் கொடுக்க வேண்டுமானால் நான் இத்தனை நாட்கள் காத்திருப்பானேன் என சொல்லிவிட்டு யாரிடமிருந்தாவது பதில் கிடைக்குமா என்று பார்த்தான். யாரும் பதில் சொல்லாமல் மௌனமாயிருக்கவே அஜித் சந்திரன் மேலும் சொன்னான். தவிர சித்ராதேவியிடம் எனக்கு இருக்கும் அன்பும் எவ்வளவு ஆழமானது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அப்படி இருக்க அவள் தம்பியை நான் எப்படி காட்டிக் கொடுப்பேன்? எந்த நலத்தை உத்தேசித்து காட்டிக் கொடுப்பேன்? இந்த 2 கேள்விகளும் நியாயமாயிருக்கவே யாரும் பதில் சொல்ல முடியாமல் தத்தளித்தார்கள். ஆனால் பழைய சம்பவங்களை மறக்காத பழுதேவ் மட்டும் சும்மா இருக்கவில்லை. உங்களை அடிலன் சாட்டையால் அடித்ததற்கு பழி வாங்குவதாக சபதம் செய்திருந்தது வில்லவர் அனைவருக்கும் தெரியும். அப்பனில்லாத பிள்ளையை ஒழித்து கட்ட முயற்சிக்கலாம் என்றான். உபாத்தியாயன் சிரித்துக்கொண்டே, சபாஷ் பல்தேவ், அப்படி பிள்ளையை ஒழித்து கட்டுவதானால் அதற்கு பல சந்தர்ப்பங்கள் இருந்தன. உதாரணமாக வில்லவர் புரட்சியிலிருந்து அடிலனை காப்பாற்றிய போது அவன் மகனுடன் வாட்போரிட தயாராக அடிலன் மாளிகை தோட்டத்தில் காத்திருந்தேன். இஷ்டமிருந்தால் சித்ராவின் தம்பியை நான் அன்றே அழித்து பழி தீர்த்து கொண்டிருக்கலாம் என்று கூறினான். ஏன் அப்படி செய்யவில்லை என்று ராகுலன் கேட்டான். உபாத்தியாயன் சித்ராவின் பக்கமாக கண்களை செலுத்தினான். சித்ரா வெட்கத்தால் தலையை கவிழ்ந்து கொண்டாள். அடிலன் பிள்ளையை காப்பாற்ற என் இஷ்ட தேவதையொன்று தோட்டத்தில் வந்து என்னை விரட்டிவிட்டது. என்ன செய்வேன் என்றான் அஜித் சந்திரன். அஜித் சந்திரன் பேச்சின் அர்த்தத்தை அறிய சக்தியற்ற பல்தேவ், உபாத்தியாயன் உளறுகிறான், தேவதையாவது வருகிறதாவது. பிரபு, தன்னை காப்பாற்றிக்கொள்ள இவன் ஏதேதோ கதை கட்டுகிறான். இவனை முதலில் கொன்றுவிட்டுதான் மறுவேளை பார்க்க வேண்டும் என்று கூறினான். அவன் முட்டாள்தனத்தை பார்த்து நரசிம்ம மகாபிரபு வேகுண்டார். சேனாதிபதி அவர்களே, தேவதையும் இல்லை, மண்ணாங்கட்டியும் இல்லை. உபாத்தியாயர் சித்ராதேவியைத்தான் குறிப்பிடுகிறார் என்று விளக்கினார். மகாபிரபு, கோபிக்காதீர்கள். அவ்வளவு தூரம் ஊகிக்கும் சக்தி அந்த தலையில் இல்லை என்று அஜித் சந்திரன் பல்தேவுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்வது போல் பாசாங்கு செய்துவிட்டு, மகாபிரபு, இப்பொழுதாவது உங்களை காட்டிக் கொடுத்தவன் நான் அல்லவென்பதை நம்புகிறீர்களா என்று கேட்டான். 2 பிரபுக்களும் என்ன பதில் சொல்வதென்று அறியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பிறகு ரகுவீரர் அஜித் சந்திரனை நோக்கி, நீங்கள் சொல்வதில் நியாயம் இருக்கிறது. எங்களை காட்டிக் கொடுப்பதானால் நீங்கள் இவ்வளவு நாள் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை என்றார். ரகுவீரரின் இந்த வார்த்தை மற்றவர்கள் கொதிப்பை சிறிது அடக்கினாலும் பல்தேவின் பதட்டத்தை அளவுக்கு மீறி அதிகப்படுத்தி விடவே, இவன் பேச்சை நம்பாதீர்கள், நம்மை பற்றிய சகல செய்திகளையும் இவன் ஏற்கனவே தோரமானாவுக்கு சொல்லியிருக்கிறான் என்று கூறினான். அது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று ரகுவீரர் கேட்டார். இதற்கு உபாத்தியாயன் சொன்ன பதில் பல்தேவை நடுங்க வைத்தது. இவன் மனைவி காமினி தோரமானவின் அந்தரங்க அதிகாரி, அவளிடமிருந்து அறிந்திருக்கலாம் என்று மெதுவாக சொன்னான் அஜித் சந்திரன். அஜித் சந்திரன் வீசிய இந்த வாள் சித்ராதேவியை தவிர மற்ற அனைவருக்கும் பேரதிர்ச்சியை விளைவித்தது. சாதாரணமாக எதற்கும் சலிக்காத ரகுவீர மகாபிரபு கூட, என்ன, பல்தேவின் மனைவியார் தோரமானாவின் அந்தரங்க அதிகாரியா என்ற திடுக்கிடும் குரலில் கேட்டார். சந்தேகம் இருந்தால் பல்தேவியை கேட்டு பாருங்கள். தோரமானாவுக்கு நான் உபசேனாதிபதியாக இருந்தால் பல்தேவின் மனைவி அவருடைய அந்தரங்க அதிகாரி. நான் உங்களை காட்டிக் கொடுக்க முடியுமானால் நமது சேனாதிபதி பல்தேவ் அவர்களும் அந்த பணியை செய்ய முடியும் என்றான் அஜித் சந்திரன். சதிகாரர்களின் கண்கள் மிகுந்த சந்தேகத்துடன் பல்தேவின் மீது திரும்பின. அஜித் சந்திரன் மிக சாமர்த்தியமாக குற்றத்தை தன்மேல் திருப்ப முயல்வதைக் கண்ட பல்தேவ் நடுங்கினான். இவன் சொல்வது பொய், பொய் என்று பயத்தால் உளறினான். எது பொய்? காமினி உன் மனைவி என்பது பொய்யா? அவள் தோரமானாவின் அந்தரங்க அதிகாரி என்பது பொய்யா? சமீபத்தில் நீ என்னுடனும் சித்ராதேவியுடனும் மாளிகைக்கு வந்து உன் மனைவியை மீண்டும் அறிமுகப்படுத்தி கொண்டது பொய்யா என்று பல கத்திகளை சொருகுவது போல் உபாத்தியாயன் கேள்விகளை உதிர்த்தான். பல்தேவ் பதில் சொல்ல தெரியாமல் திணறினான். அவன் முகத்தில் வியர்வை துளிகள் அரும்பின. உபாத்தியாயர் சொல்வதற்கு பதில் சொல் என்றார் ரகுவீரர் பல்தேவை நோக்கி. ஆம், பதில், பதில் என்றன பல குரல்கள். இன்றேல் கொலை என்றொரு குரல் இடையே எழுந்தது. மரணம் தன் முன் தாண்டவமாடுவது போல் தோன்றியது பல்தேவுக்கு.